ஒரு மனைவி இல்ல, 2 மனைவி இல்ல. இந்த மன்னரோட அதீத கோபத்தினால 3 முறை 3 அரசிகளோட திருமணம் ஆகியும், அந்த 3 அரசிகளையும் மன்னர் இழந்ததன் கதைதான் என்ன? ஆணவத்தினால அழிஞ்சு போன நிறைய பேரோட கதைகள கேட்டிருப்போம். ஆனா, அதிக கோபம் கொள்கிற குணத்தால இந்த மன்னர் தன்னோட வாழ்க்கையில என்னென்ன இழக்கிறார் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா பார்க்கலாம். இந்த காணொளி மூலமா உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். கங்காபுரின்ற நாட்டை கேசவ மன்னர் மிக சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு நாடு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சிறந்த உதாரணமா கங்காபுரி விளங்குச்சு. அதோட கேசவ மன்னருக்கு 2 மகன்களும் இருந்தாங்க. முதல் இளவரசனோட பேரு ரகுநாத கேசவன், இரண்டாவது இளவரசனோட பேரு கார்த்திகேய கேசவன். அப்படி இருக்கிறப்போ கேசவ மன்னர் தன்னோட ஆட்சி காலத்துக்கு பிறகு இந்த நாட்டை தன் முதல் மகனான ரகுநாத கேசவன் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. என்னதான் ரகுநாத இளவரசர் ராஜகலைகள், போர்க்கலைகள், கல்வி அறிவு, உலக அறிவுன்னு எல்லாத்துலயும் சிறந்து விளங்கினாலும் தன்னை கட்டுப்படுத்திக்கவும் தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்திக்கவும் முடியாதவரா இருந்தாரு. அதனால அரசவை ஆலோசகர்கள், குருகுல ஆசிரியர்கள்னு எல்லாரும் கேசவ மன்னரை சந்திச்சு ரகுநாத இளவரசருக்கு பதிலா 2வது இளவரசரான கார்த்திகேயனை அடுத்த மன்னரா ஆக்குங்கன்னு அறிவுரை சொன்னாங்க. ஆனா அவங்களோட ஆலோசனைகள் எதையுமே கேசவ மன்னர் ஏத்துக்கல. தன்னோட முதல் மகனான ரகுநாத கேசவன் ரொம்ப திறமைசாலினும் ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்திப்பான்னு சொல்லி முதல் இளவரசனான ரகுநாத கேசவனுக்கே பட்டாபிஷேகமும் செஞ்சு வைக்கிறாரு. அப்படியே 3 வருஷம் கழியுது. கேசவ மன்னர் இறந்த பிறகு தன்னோட 20 வயசுல கங்காபுரி நாட்டுக்கே மன்னராகிறாரு ரகுநாதர். முதல்ல 2 வருஷம் அமைச்சர்கள், ஆலோசகர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு பின்பற்றி நிறைய இடங்களை திறமிக்க போர் நடத்தி தன் வசமாக்கிக்கிறாரு ரகுநாதர். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட கோவத்தினால அரசவையில எல்லார் முன்னாடியும் அமைச்சர் புலவர்னு கூட பார்க்காம அவசொல் சொல்லி மரியாதை இல்லாம பேச ஆரம்பிக்கிறாரு. இது எதுவுமே கங்காபுரி மக்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் வேற வழி இல்லாம அமைதியா இருந்தாங்க. ரகுநாத மன்னரோட திறமை எந்த அளவுக்கு பக்கத்து நாடுகளுக்கு பரவி இருந்துச்சோ அதை விட அவரோட அதீத கோபம் பற்றியும் தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அக்கம் பக்கம் நாடு எதுவுமே இவருக்கு இளவரசியை திருமணம் செஞ்சு வைக்க முன் வரல. ஒரு நாள் அயல் நாட்டுக்கு போர் தொடுத்து போன ரகுநாத மன்னர் போர்ல வெற்றியும் அடைஞ்சாரு. ஆனா அந்த வெற்றிக்கான பரிசா அந்த நாட்டை கேட்காம அந்நாட்டு அரசரோட மகளை தனக்கு திருமணம் செய்து தருமாறு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அரசரும் நாட்டை ஆள்ற ஆசையில திருமணத்துக்கு சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த அயல் நாட்டு இளவரசி ரகுநாதருக்கு மனைவியாகிறாங்க. இடம், பொருள், ஏவல்னு எதையுமே உணராதவரா ரகுநாத அரசர் அரசிய தன்னுடைய கோபத்தினால கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. அரசரை மீறி எதுவும் செய்ய முடியாத அரசி பொறுத்து போறாங்க. 6 வருடம் இப்படியே கழியுது. இப்போ அவங்களுக்கு 5 வயசுல ஒரு மகனும் இருக்கான். தன்னை இதுவரை என்ன செஞ்சாலும் பொறுத்து போன அரசிக்கு தன்னோட 5 வயது மகனையும் அரசர் கோபத்தினால பழிக்கிறதையும் அடிக்கிறதையும் பொறுத்துக்க முடியல. அதனால பணிப்பெண் ஒருத்தியோட உதவியினால செல்வங்கள் சிலவற்றை எடுத்துட்டு மாறுவேடம் அணிஞ்சு கப்பல்ல ஏறி வேறு நாட்டுக்கே தப்பிச்சு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரகுநாத அரசர் அப்பவும் துளி கூட வருத்தம் இல்லாம கோபம் தான் கொள்றாரு. இதையெல்லாம் பார்த்த அரசரோட நண்பனான தளபதி பார்த்திபன் நட்பு கருதி தன்னோட தங்கைய அரசருக்கு திருமணம் செய்ய முன்வராரு. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, தன் தங்கை மீது எந்த ஒரு காரணம் கருதியும் கோபப்படக்கூடாதுன்னும், அப்படி ஒரு தடவை நடந்தாலும் தன் தங்கையை அவரே மீண்டும் அழைத்து போய்விடுவதாகவும் சொல்றாரு. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி உடனே திருமணமும் ஆகுது. அதே சமயம் 1 வருட காலத்திலேயே அரசர் தன் நிலை மறந்து 2வது அரசியையும் கோபத்தினால தண்டிக்கிறாரு. விஷயம் தெரிஞ்ச தளபதி பார்த்திபனும் அவர் சொன்ன மாதிரியே தன் தங்கைய அரசர்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ அரசருக்கு திருமணம் பெண்கள் மேல கோபத்தோட சேர்ந்து வெறுப்பும் ஏற்படுது. அதனால இனி திருமணமே செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு செய்யறாரு. சில வருடங்கள் அப்படியே போகுது. வேட்டைக்காக காட்டுக்கு போறாரு. போன இடத்துல ஒரு பழைய சிவன் கோவில்ல யாரோ ஒரு பெண் கடவுளுக்காக பாடி பூஜை செய்யறதை கேட்டு கோவிலுக்குள்ள போய் பாக்குறாரு. அந்த பெண் அந்த கோவில் பூசாரியோட மகள் கமலிதான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ரகுநாத அரசருக்கு கமலிய பார்த்ததும் பிடிச்சு போகுது. கமலிக்கும் அரசர் மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. உடனே அரசர் கமலியோட தந்தைட்ட கமலிய தனக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்கிறாரு. கமலியோட தந்தை கமலிய பார்க்க கமலியோ சம்மதத்துக்கு அறிகுறியா தலையாற்றா. ரகுநாத அரசர் கமலிய தன்னோட நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நாட்டு மக்கள் எல்லார் முன்னிலையிலும் வைத்து திருமணமும் செஞ்சுக்கிறாரு. 3 திருமணங்கள்ல இவரோட 3வது திருமணம் கொஞ்சம் வேறுபட்டது. அது என்னன்னா, முதல் 2 திருமணமும் 2 இளவரசிகள் கூட நடந்தது. அதுவும் அரசியல் நட்பு கருதி நடந்தது. ஆனா 3வது பெண்ணான கமலி இளவரசியும் கிடையாது, எந்த ஒரு பின்புலமும் இல்லாத சாதாரண ஒரு பூசாரியின் மகள். அதோட இவங்க திருமணம் 2 பேரோட மனம் விரும்பி நடைபெற்ற திருமணம்.
அதனாலயோ என்னவோ அரசர் ரகுநாத கேசவன் அரசி கமலி மேல துளி கூட கோவப்பட மாட்டார். அரசர் மனம் திருந்திட்டாருன்னு எல்லாரும் நினைக்கிறப்பதான் அரசர் கமலிட்ட மட்டும்தான் கோவப்படாம அன்பா இருக்கிறதும் மற்றவர்கள்ட்ட எல்லாம் முன்பை விடவும் மிகுந்த கோவத்தோட நடந்துக்கிறாருன்னு கமலிக்கு தெரிய வருது. கமலியும் அரசர்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா அரசர் கொஞ்சம் கூட மாறல. அதனால அரசி கமலிக்கு அரசரை நினைச்சு கவலைப்பட்டு தீராத ஒரு வியாதியும் வருது. அரசர் ரகுநாதருக்கு தன்னோட ஆசை மனைவி இப்படி நோய்வாய்ப்பட்டாங்களேன்னு மிகுந்த மனவேதனை அடைஞ்சாரு. அதோட இது உடல்ல ஏற்பட்ட வியாதி, இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு மருந்துன்னு இருக்கும்னு நினைச்சு நாட்டுல மூளை முடுக்கல இருந்தும் எல்லா மருத்துவ நிபுணிகளையும் அழைச்சிட்டு வந்து அரசிக்கு வைத்தியம் பார்க்க வச்சாரு அரசர். ஆனா வந்த மருத்துவர்கள் எல்லாருமே இது உடல் வியாதி இல்ல, மனம் சம்பந்தப்பட்ட வியாதினும் அதுக்கு மருந்து மாத்திரை எதுவும் இல்லைன்னும் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறத தவிர இதுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அரசருக்கு மறுபடியும் கோபம் தலைக்கு ஏறி வைத்தியம் சொன்ன மருத்துவர்களையும் தண்டிச்சாரு. இந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்ட அரசிக்கு உடல்நிலை இன்னும் மோசமாச்சு. ஆசை மனைவிக்கு இப்படி ஆனதை நினைச்சு ராஜ காரியங்கள்லையும் சரிவர செய்யாம போனாரு அரசர். இறுதியில உடல்நிலை மனநிலை ரெண்டுமே ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு அரசி கமலியும் உயிரை விடுறாங்க. அந்த நொடியே அரசர் ரகுநாதருக்கு உலகமே இருண்டு போயிருச்சு. இத்தனை வருடங்களா தன்னோட கோபம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத உணராமலே இருந்தாரு. ஆனா தன்னோட ஆசை மனைவியோட உயிர் போனதுக்கு தன்னோட கோபம் தான் முழு காரணம்ன்றத புரிஞ்சு துடிச்சு போறாரு. உயிரா நினைச்ச தன்னோட மனைவி அவரை மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டே போயிட்டான்னு தெரிஞ்சதும் தனக்கு இனி எதுவும் வேண்டாம்னு சொல்லி நாட்டை தன் தம்பியான கார்த்திகேய கேசவன்ட்ட ஒப்படைச்சிட்டு அரச ரகுநாதர் துறவரம் போயிடுறாரு. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்ற பழமொழிய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு அதீத கோபத்தினால தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து வார்த்தைகளால காயப்படுத்தினா உயிர் கூட பிரிஞ்சு போகும் அப்படின்றத இந்த கதை உணர்த்துது. இனி கோவத்துல வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 வினாடியாச்சும் யோசிச்சு பேசுவோம்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோவை லைக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.